இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். டிக்டாக் பகடிவதை, இரண்டாவது சந்தேக நபருக்கு 4 நாட்கள் தடுப்பு காவல். டிக்டாக்கில் உள்ள டூலர் பிரதர்ஸ் என்ற கணக்கின் உரிமையாளர் என சந்தேகிக்கப்படும் உள்நாட்டு ஆடவரான இரண்டாவது நபர் நேற்று மாலை மணி 6:30 அளவில் கோலாலம்பூர் ஸ்தாபாக்கில் கைது செய்யப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக மேலும் விசாரணைக்கு உதவும் நிமித்தமாக அந்நபரை போலீசார் 4 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைத்துள்ளதாக சந்தூர் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அஹ்மத் சுகார்னோ முகமது ஜஹாரி தெரிவித்தார். லாரி ஓட்டுநராக வேலை செய்து வரும் அவ்வாடவர் மீது குற்றவியல் சார்ந்த மறுட்டல் விடுத்ததற்காக குற்றவியல் சட்டத்தின் செக்ஷன் 506, அருவருக்கத்தக்க பதிவுகளை இட்டதற்காக 1998 ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் செக்ஷன் 233, 1995 ஆண்டு சிறு குற்றச்சட்டத்தின் செக்ஷன் 14 ஆகிய சட்டப்பிரிவுகளின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக அஹ்மத் சுகார்னோ கூறினார். ஈஷாவின் தற்கொலை தொடர்பில் போலீஸ் இதற்கு முன்பு 35 வயது மாது ஒருவரை விசாரணைக்காக தடுத்து வைத்திருந்தது. ஈஷாவுக்கு சம்பந்தப்பட்ட சந்தேக பேர் வழி 2 டிக்டாக் கணக்குகளின் வாயிலாக மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. டிக்டாக் சமூக ஊடகத்தில் தொடர் பகடிவதையினால் தன் உயிரை மாய்த்து கொண்ட ராஜேஸ்வரி என்ற ஈஷாவின் மரணம் தனி மனித பிரச்சினை அல்ல என்று கபாஜிகான் டினாமிக் சினார்கா சேத் மலேசியாவின் தலைவரான டத்தோ என் சிவகுமார் கூறினார். இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க அரசாங்கம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டத்தோ என் சிவகுமார் கூறினார். தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி ஒருவரை பகடிவதை செய்யும் இதுபோன்ற செயல்களுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றார் அவர். சமூக ஊடகங்களில் போலி கணக்குகளை தடுப்பதற்கு அடையாள அட்டையை குறிப்பிட்ட செயலியில் இணைக்கும் முறையை அமல்படுத்தினால் மட்டுமே சைபர் குற்றவாளிகளை பிடிப்பதும் போலி கணக்குகளின் எண்ணிக்கையை களையவும் முடியும் என்று டத்தோ என் சிவகுமார் வலியுறுத்தினார். நாளை வெள்ளிக்கிழமை அமைச்சரவை கூட்டத்தில் முக்கியமாக சமூக ஊடக பிரச்சினை குறித்து விவாதிக்கப்பட உள்ளது என தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபட்சேல் கூறியதை சிவகுமார் வரவேற்றார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க அரசாங்கம் விதிமுறைகளை கடுமையாக்க வேண்டும் என்று டத்தோ என் சிவகுமார் கூறினார். சில பரிகத்தா நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து வெளிப்படையான விமர்சனங்கள் மற்றும் அழுத்தங்களை பெற்ற போதிலும் அந்த முன்னாள் பர்சாத்து கட்சியைச் சேர்ந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே என கூறி நாடாளுமன்ற சபாநாயகர் தான்சி ஜோஹாரி அப்துல் தமது முடிவை தற்காத்துக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இதை விளக்கி காட்டிய ஜோஹாரி கூட்டரசு சட்டம் 49A பிரிவின் கீழ் உள்ள அனைத்து அறிக்கைகளை படித்து பார்த்த பிறகு இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக கூறினார். எனவே தன்னுடைய முடிவு மாறாது என்றும் அவர் திட்டவட்டமாக இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். கடந்த ஜூலை 2ஆம் நாளன்று புக்கிட் ஜாலில் அவான் பசார் LRT ரயில் சேவை நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 6 கார்களின் கண்ணாடிகளை உடைத்த 42 வயது ஆடவரை போலீசார் கைது செய்துள்ளதாக சிராஸ் வட்டார போலீஸ் நிலையத்தின் தலைவர் துணை கமிஷனர் ரவீந்தர் சிங் சர்பன் சிங் தெரிவித்தார். காரில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை திருடும் நோக்கத்திற்காக காரின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டது தொடர்பான காணொலிகள் வலைத்தளங்களில் பரவி வந்ததன் காரணமாக அந்த ஆடவர் கைது செய்யப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். கைது செய்யப்பட்ட ஆடவரின் மீது அதிகபட்சமான போதைப்பொருள் குற்றங்களும் தபால் நிலையங்களில் உள்ள பொட்டலங்களை திருடுவதும் மேலும் பிற இதர குற்றங்களும் இருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக ரவீந்தர் சிங் தெரிவித்தார். கடந்த ஜூலை 7ஆம் நாள் தொடங்கி வீட்டினுள் தங்கள் மகனை நுழைய அனுமதி மறுத்த 54 மற்றும் 56 வயது மதிக்கத்தக்க பெற்றோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த 13 வயது மகன் படுக்கை இடம் இல்லாமல் வீட்டின் வாசலில் படுத்துக் கொண்டிருந்த காணொலி ஒன்று முகநூலில் பதிவேற்றம் கண்டதன் தொடர்ச்சியாக போலீசார் நேற்று முன்தினம் பாசிர் குடாங் ஜோஹூரில் அமைந்துள்ள அடுக்குமாடி வீட்டில் இரவு 10:30 மணி அளவில் அவர்களை கைது செய்ததாக ஸ்ரீ அலாம் வட்டார போலீஸ் நிலைய தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமது சொஹைமி ஈஷாக் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட இருவரும் செக்ஷன் 31A 2001 குழந்தை குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். ஜோஹர் மாசாய்லாமா பகுதியில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மகா தவ முனீஸ்வரர் ஸ்ரீ மகா சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவிலில் வரும் ஜூலை 15ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 மணியளவில் ஆஷாட நவராத்திரி திருவிழா நடைபெறவுள்ளது.
திருவிழாவின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் சிறப்பு உபயங்கள் நடைபெற்று வருகின்றன மற்றும் வரும் ஜூலை 13ஆம் தேதி சனிக்கிழமை அக்னிச்சட்டி மற்றும் பூச்சொரிதல் திருவிழா, ஜூலை 14ஆம் தேதி அஷ்டவாரா ஸ்ரீ மூலமந்திர ஜபஹோமம், ஜூலை 15ஆம் தேதி ஆஷாட நவராத்திரி பால்குட திருவிழா நடைபெறவுள்ளது. அருள்மிகு ஸ்ரீ மகா தவ முனீஸ்வரர் ஸ்ரீ மகா சாமுண்டீஸ்வரி அம்மன் திருக்கோவில் திருவிழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மையப்பர் திருவருளை பெற்று இன்புறுமாறு ஆலய நிர்வாகத்தினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். நாடு முழுவதும் நடத்தப்பட்ட SPM தேர்வில் 10 ஏக்கள் எடுத்து மெட்ரிகுலாசி கல்லூரிகளுக்கு தேர்வான 400 மாணவர்களுக்கான பதிவு நாள் இன்று மற்றும் நாளை தொடங்குகிறது என்று கல்வி அமைச்சர் ஃபர்லீனா சிடே தெரிவித்துள்ளார். இந்த எண்ணிக்கையில் பூமிபுத்ரா அல்லாத 367 மாணவர்களும் அடங்குவர் என்றும், விண்ணப்பம் கோரி அதிகாரப்பூர்வ கடிதம் பெறாத 712 மாணவர்கள் மெட்ரிகுலாசி கல்லூரிகளில் பதிவு செய்வது அடுத்த மாதம் 3வது வாரத்தில் உறுதி செய்யப்படும் என கல்வி அமைச்சர் மேலும் கூறினார். மலாக்கா பண்டாஹிரேட் பிளாசா மக்கோத்தா அருகில் வாடகைக்கு தங்கியிருந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 12 மற்றும் 2 வயது நிரம்பிய சகோதரர்கள் தீச்சம்பவம் நடந்த இடத்திலேயே பலியாகி உள்ளனர். இன்று மதியம் 1 மணியளவில் தாங்கள் தங்கியிருந்த அறையில் கருப்பு புகை வந்ததைக் கண்டு தீ ஏற்பட்டுள்ளதை உணர்ந்த தாயும் தந்தையும் குழந்தைகளை காப்பாற்ற முயற்சித்த நிலையில் அது பலன் அளிக்காமல் 2 பலியாகினர். தீயில் பாதிக்கப்பட்ட குடும்பமாது தற்பொழுது அவசர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் அவரின் கணவரும் மற்றொரு குழந்தையும் சிகிச்சை பெற்று வருவதாக மலாக்கா தங்கா வட்டார காவல் நிலையத்தின் துணை கமிஷனர் கிறிஸ்டோபர் பாத்திட் தெரிவித்தார். பூடி உதவி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 2400 ரிங்கெட் வழங்கப்படும். 80% டீசல் எண்ணெய் பயணீட்டாளர்களுக்கு எந்தவொரு பாதிப்பும் இல்லை என புரோகிராம் சர்ஜானா பந்தாட்பிரான் பர்னியாக ஆன் இயக்குனர் புரொஃபசர் மத்தியா டாக்டர் அஹ்மத் ரஸ்மான் அப்துல்லா தேப் தெரிவித்துள்ளார். நாளுக்கு 75 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யும் ஓட்டுநர் மாதத்திற்கு வழங்கப்படும் 200 வெள்ளி உதவித்தொகை போதுமானது என்றும் அவர் கூறினார். பூடி உதவித்தொகைக்கு இன்னும் விண்ணப்பம் செய்யாதவர்கள் அதற்கு விண்ணப்பம் செய்யலாம் என அவர் மேலும் கூறினார். இன்று காலை 7:30 மணியளவில் குவாமுசாங் குவலக்ராய் சாலையில் ஏற்பட்ட விபத்தில் ட்ரெய்லர் லாரி ஓட்டுநர் சம்பவம் நடந்த இடத்திலேயே பலியானார். தனாமேராவைச் சேர்ந்த அந்த 27 வயது ஓட்டுநர் தான் ஓட்டி வந்த ட்ரெய்லர் லாரி கட்டுப்பாட்டை இழந்ததால் அது சாலை ஓரத்தில் கவிழ்ந்ததில் ஓட்டுநர் அதில் மாட்டிக்கொண்டு மரணம் அடைந்துள்ளார் என குவாமுசாங் வட்டார போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் சிக் சுன்ஃபு தெரிவித்தார். அந்த லாரியில் ஓட்டுநருடன் பயணித்த உதவியாளர் குவலக்ராய் சுல்தான் இஸ்மாயில் பேத்ரா பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் என அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.